எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை இதே மாதிரி தான் உட்காந்துருக்க போறீங்களா? ஒரே வார்த்தை, நீங்கள் அத்தர் யூஸ் பண்ணீங்களா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணீங்களா? அத்தர் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அரபிக் டேர்ம் ஆஃப் பர்ஃப்யூம் பண்ணினா அது ஒரு 40,000 50,000 பர்ஃப்யூம் வாங்கிட்டு என்கிட்ட லாஞ்சிட்டியூட்டே வரலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது என்ன சொல்கிறது, ஸ்டிராய்ட் கிடையாது, போட்டோட. இப்போ வந்துட்டு இந்தியாவில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணலாமா? நீங்கள் வேணால் கூகுள் அடிச்சு பாருங்கள், பெரிய பெரிய பிராண்டட் டிசைனர் ஃப்ராக்ரன்ஸே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. முக்கியமாக போன்ற ஒரு ரா மெட்டீரியல் வந்து சென்னையில் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க யூரோப்பியன்ஸ். உங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், ஜி இந்த மாதிரி ஒய்பிசெட் பெர்ஃப்யூம் பார்த்தேன், ஓகே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கில் போட்டிருந்தாங்க. நான் ஒரு மேம் கூட ஒர்க் பண்ணுறேன், இந்த ரூமில் நானும் அவங்க மட்டும்தான் இருப்போம். வாவ், we are not just a perfumer, we are also doctors. பர்ஃப்யூம் போட்டால் ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா? பண்ண முடியவே முடியாது. அதெல்லாம் ப்ரோ அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ, பண்ண முடியாது ப்ரோ. பண்ணலாங்க, தாங்க நான் பண்ணி தரேன். இந்தாங்க பண்ணுங்க பார்ப்போம். So hello everyone, welcome to the podcast. I am Saran Shankar. I run an agency called Grow Easy. ஸோ இந்த பாட்காஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பர்ஃப்யூமோட கல்ச்சரை பில்ட் பண்ணுறதோ சரி, அதை தாண்டி வந்துட்டு இந்த பாட்காஸ்ட் நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பர்ஃப்யூம் வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இனி நம்ம கூட வந்துட்டு 2 வேல்யூபிளான கெஸ்ட் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐ எம் ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நீங்கள் பிரதர்? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த பாட்காஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைம்மா, சரி இப்போ என்ன பண்ணலான்னா, உங்கள் 2 பேரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் நீங்கள் யாருன்னு ஆடியன்ஸுக்கு சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார் பண்ணுவார் இன்ட்ரோ, செல்ஃப் இன்ட்ரோ. ஸோ என் பேர் வந்து முகமது தம்பி, சிஇஓ ஆஃப் சாஸ் அத்ரன் பெர்ஃப்யூம்ஸ். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 20 years ஆஃப் இந்த ஃபீல்டில் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியில். எங்களுக்கு வி ஓன் 2 shops. ட்ரிபிளிகேனில் ஒரு கடை இருக்குது, அதேமாதிரி நுங்கம்பாக்கமில் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைலுடையது. ஸோ இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வி கிரியேட் லக்ஸரி பிராண்ட் பெர்ஃப்யூம்ஸ், நீஸ் பெர்ஃப்யூம்ஸ், கஸ்டமைஸ் பெர்ஃப்யூம்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி. ஓகே, நைஸ். இப்போது நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறேங்க. ஸோ மை செல்ஃப் இட்ஸ் முகமது சுகேர் அண்ட் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன், ப்ரிசம் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்மெல்ஸ். இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் அண்ட் ஹைலி நோட்டிசபிளாக இருக்குது. ஸோ சேம் ஆக்சுவலி வி ஆர் ஆல்சோ பிளெண்டிங் அ பர்ஃப்யூம்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்ஸ் which is more affordable in market comparatively the OGs. Yeah. So இப்போ நம்ம क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட பார்வையில் ஒரு நல்ல ஸ்மெல்னா என்னது? ஸோ அது யூனிவர்ஸா இல்லை கம்ப்ளீட்லி அன்பர்சனலா? நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ என்னோட பார்வையில் ஒரு நல்ல ஸ்மெல்லுன்றது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கும் நம்ம போடுற ஸ்மெல் பிடிக்கணும், நமக்கும் அது கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், மற்றவங்களுக்கும் அது கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தரணும். அதுதான் ஒரு நல்ல ஸ்மெல் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்ம எதெல்லாம் நல்ல ஸ்மெல்லுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு நல்ல ஸ்மெல் தான். நானும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வையில் ஸ்மெல்லுக்கு வந்துட்டு அப்படி தான் நான் வந்துட்டு உதாரணம் சொல்லுவேன். கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் பிடிக்கும், எனக்கு ஒரு ஸ்மெல் பிடிக்கும், பட் மற்றவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. பட் நமக்கும் மற்றவங்களுக்கும் என்னென்னலாம் ஸ்மெல் பிடிக்குமோ அது எல்லாமே நல்ல ஸ்மெல். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பார்வையில் ஒரு நல்ல ஸ்மெல் தான். அவர் சொன்ன மாதிரி தான். பட் நான் இதில் என்ன யூனிக்கான வேர்டு யூஸ் பண்ண ஆசைப்பட்றேன்னா, அந்த ஸ்மெல் வந்து ஃபஸ்ட் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறேன், நான் வந்து குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரு எனர்ஜியாக இருப்பேன். ஸோ அந்த பெர்ஃப்யூம் நான் போடும்போது அந்த எனர்ஜி மூலமாக நான் ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டா நான் எங்கே ஒர்க் பண்ணுறனோ அங்கே வந்து என்னால் மேக்ஸிமம் பவர் என்னால் கொடுக்கணும், ஆஸ் வெல் அஸ் மற்றவங்களுக்குமே ஒரு நல்ல வைப் கொடுக்கணும். ஸோ சார் வந்திருக்காரு, நம்ம வந்தானோ அந்த மற்றவங்களை நோட்டீஸ் பண்ண வைக்குதுல்ல, மற்றவங்க ட்ரிகர் பண்ணுதில்ல, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃப்யூம் வித் குட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, வெல் சார். 2 பேருமே நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்ல ஸ்மெல்னா என்னென்னு உங்களுக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெமரி கிரியேட் பண்ணுமா? ஸோ அது மெமரி ஒரு பர்ஃப்யூம் அடித்தா ஒரு நல்ல மெமரியாக இருக்குமா? அது ஏதாவது பாஸ்ட் மெமரிஸை ஞாபகப்படுத்துமா? கண்டிப்பாக. எப்படி வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லா பொருளுக்குமே ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்குது. கரெக்டாக? ஃபார் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்த டைமில் வந்து அந்த லொபான்னு சொல்லி ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரோமேட்டிக்
ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்து நான் வந்து ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு குழந்தை பஞ்சில் நான் அப்பாவான தருணத்தை எனக்கு ஞாபகம் காட்டுது. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு லைஃப்லையுமே வந்து ஒரு ஸ்மெல் வந்து ஒரு யூனிக் ரோல் வந்து ப்ளே பண்ணுதான் நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதோட? ஸோ ஆக்சுவலி ஐ எம் அ ரைடர் ஆஸ் அ ட்ராவலர். எனக்கு வந்துட்டு இந்த நிறைய ஹில்ஸ் ரைட்ஸ் எல்லாம் நிறைய போவேன், நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போவேன். வென்எவர் ஐ எம் கோயிங் டு ஹில் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற அந்த லாவெண்டர்ஸ், அந்த யூக்கலிப்டஸோட ஸ்மெல்லு, ஒரு நேச்சுரல் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு எப்போல்லாம் நான் எங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு பர்ஃப்யூமாவோ இல்லை அரோமாவோ ஸ்மெல் பண்ணுறனோ ஐ கெட் பேக் டு தி ஹில்ஸ் ஏரியா. எனக்கு வந்து இல்யூஷனில் வந்து உனக்கு என்னை சுற்றி வந்து நான் ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்மெல் அண்ட் தி மெமரி. இந்த ஸ்மெல்லு போய் மெமரியை கனெக்ட் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் whenever we are smelling our நியூ ஸ்மெல்ஸ் ஆர் நமக்கு பிடிச்ச ஸ்மெல் என்றைக்கெலாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு மெமரியில் வந்துட்டு ரீகலெக்ட் பண்ணும். தட்ஸ் ஹவு த ஸ்மெல் ஒர்க்ஸ், தட்ஸ் ஹவு த மெமரி ஆல்சோ இட் வில் இன்ஃப்யூஸ் த ஸ்மெல். யா. ஓகே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ அந்த பெர்ஃப்யூம் அடிச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிடிச்ச இடம், எஸ், பிளேஸ்லாம் ஞாபகம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வரும். பிகாஸ் இப்போ நீங்களே கூட இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அப்பா ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பாரு, இல்லை உங்கள் அப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் என்னைக்கு நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லாம் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுவீங்க. சின்ன வயசில் நம்ம அப்பா யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே கண்டிப்பாக மெமரிஸ் ஞாபகப்படுத்தும் இல்லாமல் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஞாபகப்படுத்தும். ஜஸ்ட் லைக் அ மெமரின்னு இல்லாமல் அது உள்ளே பதிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்மெல்லோட டாமினேஷன்ஸ் இருக்கும். யா. ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா முக்கியமான டாபிக் போகலாம். ஸோ ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து எல்லாருமே அதிகமாக கேட்குற கேள்வி என்னென்னா, அத்தர்னா என்னது, பெர்ஃப்யூம்னா என்னது, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தான் அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அத்தர்னா என்னது, பெர்ஃப்யூம்னா என்னது? அத்தரும் பெர்ஃப்யூம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென்ட்டு தான். சென்ட்னா ஸ்மெல், பட் டிஃப்ரெண்ட் வெர்சன்ஸ். ஓகேங்களா? அத்தருங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரோல் ஆன் டைப். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து போட்டு யூஸ் பண்ணுற ஐட்டம். ஓகேங்களா? பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணாது. பட் இதுவே பெர்ஃப்யூமில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு பைக் இருக்குது, நம்ம வந்து 40 ஓட்டினோம், எக்கனாமியில் ஓட்டினா வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஸோ அத்தர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் போகும், பட் பார்த்திங்கன்னா லாஸ்டிங் அதிகமாக இருக்கும். பட் இன் கம்பேர்ட் டு பெர்ஃப்யூம்ஸ், நம்ம வந்து வண்டியை வந்து ஒரு 100 80 நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துக்கு சீக்கிரமாக வந்து நம்ம போயிடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்காது. இதுதான் நான் அத்தருக்கும் பெர்ஃப்யூமுக்கும் நான் வந்து டெஃபினேஷன் கொடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ என்னன்னா, அத்தர்னா வந்து நம்ம உடம்புலேயே இருக்கும். ஸோ பெர்ஃப்யூம்னா நம்மளை தாண்டி இப்போ மற்றவங்களுக்கும் போய் ரீச் அவுட் ஆகும். எஸ், எவ்ரி சென்ட், எவ்ரி பெர்ஃப்யூம்ஸோட ஃபஸ்ட்டு பேஸ் என்னென்னா ஒரு அத்தர் ஆயில் தான். ஓகேங்களா? அந்த அத்தர் ஆயில்லேருந்து தான் நமக்கு சென்ட்டாகவும் பெர்ஃப்யூம் ஆகும். ஓகேங்களா? பாடி மிஸ்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் த ஃபேர்ம். அத்தர் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அரபிக் டேர்ம் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஆயில். கான்சன்ட்ரேட்டட் ஆயிலை தான் அரபிக் டேர்மில் அத்தர்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதே தான் அத்தர் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் லைக் ஆயில், அது ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஆயில் இல்லையா? அது வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்மெல் வரும். இதே நீங்கள் பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனீங்கன்னா யூ வில் ஸ்மெல் குட், யூ ஃபீல் பீப்புள் ஆல்சோ ஸ்மெல்லிங் குட். அவங்களுக்குமே வந்து உங்களை சுற்றி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குன்றதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரூவ் பண்ண வச்சுருவீங்க. தட் இஸ் த பவர் ஆஃப் அத்தர் பெர்ஃப்யூம். ஸோ இப்போ அத்தர் பெர்ஃப்யூம் பற்றி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் 2 பேரும் கொடுத்தீங்க. இப்போது அத்தர் எப்படி நம்ம உடம்புல அப்ளை பண்ணோம், பெர்ஃப்யூம் எப்படி அப்ளை பண்ணோம்? சும்மா இப்படி பஃப் பண்ணி விட்டா போதுமா, இல்லை அதுக்குன்னு எதனா ஒரு பல்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிலாம் எதனா இருக்கா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு மெத்தடாலஜி, ஒரு வே ஆஃப் அப்ளைங் வந்து கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் எடுத்துக்கிங்களேன், நீங்கள் ஓட்டினா ஒரு மைலேஜ் கொடுக்கும், நான் ஓட்டினா அதே மைலேஜ் கொடுக்குமா? ஓட்டுற விதம் தான் இருக்குது. யார் ஓட்டுறோம் அதை பொறுத்து வண்டி மைலேஜ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் அத்தரும் பெர்ஃப்யூமும் சரி, எப்படி யூஸ் பண்ணுறத பொறுத்து அதோடைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. சும்மா வாரேன் சக்குன்னு அடித்தான்னு வச்சிங்களேன், அது அந்தளவுக்கு லாஸ்ட் ஆகாது. இதில் வந்து நீங்கள் வந்து அத்தரையோ பெர்ஃப்யூமோ ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் வந்து மெயினாக இருக்குது. அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. மேஜரான டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறோம் இதை பொறுத்து தான் வந்து டியூரபிலிட்டி, ப்ரொஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. இதுதான் நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கரெக்டாக வேலை வந்து பண்ணுறதில்ல. ஓகே பிரதர், அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி அத்தர் ஒர்க் ஆகுது நல்லபடியாக சொல்லியிருந்தாரு. இந்த அத்தரை எப்படி அப்ளை பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அத்தர் யூஸ் பண்ணால் ஷர்ட்லலாம் ஸ்டெயின் ஆகிடும், எனக்கு இங்கே அது கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா நம்ம சட்டையில் அப்படியே கரையாயிடும்ல.
அப்படி இல்லாம அத்தருக்குன்னு எதனா ஒரு வே இருக்கா யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பரா? எல்லா விஷயத்துக்குமே தெர் இஸ் அ ட்ரெடிஷ்னல் வே, தெர் இஸ் அ மெத்தட். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு ரோல் ஆன்ஸ் அத்தர்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ஒரு பியூர் கான்சன்ட்ரேட்டட் ஆயில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ரோல் ஆன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட லைட் ஷர்ட்ஸில் வச்சு ரோல் ஆன் தானேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபினிஷ், ஷர்ட் ஃபினிஷ். ஓகேங்களா? அது பண்ணாமல் வி நீட் டு கீப் யுவர் ஹேண்ட்ஸ் க்ளீன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாம் ஏரியாவில் இந்த பாம் ஏரியாவில் ஒரு சர்க்கிள், இந்த சைடில் ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஜென்டிலாக வந்துட்டு டஸ்ட்டு தட்டுற மாதிரி இந்த 2 சைட்லையும் நீங்கள் தட்டிட்டு அவ்வளோதான், இது போதுமானது. ஓகேங்களா? அண்டு ஆஸ் யூஷுவல் த பல்ஸ் பாயிண்ட் மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. லைக் வந்துட்டு பல்ஸ் பாயிண்ட் ஏன்னா இந்த இடத்துல ஹீட் நல்லா ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆகும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் உடம்பு ஃபுல்லாக அந்த ப்ரொஜெக்ஷன் போகிறதுக்கு வழி இருக்குது. இது எல்லாத்துக்குமே காமன் கிடையாது. எல்லாத்துக்குமே இது காமன் கிடையாது. சில பேரோட பாடியில் இது ரியாக்ட் ஆகும், சில பேரோட பாடியில் இது ரியாக்ட் ஆகாது. ஸோ தெர் இஸ் அ மெத்தடாலஜி. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா காஸ்டியூமில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக, கொஞ்சம் ஜென்டிலாக அப்படி அப்ளை பண்ணணும். ரோல் ஆன் எடுத்து ஒரு இடத்துல இந்த பல்ஸ் பாயிண்ட்டில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு ஜென்டிலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வே இருக்குது. அதெல்லாம் நிறைய வீடியோஸில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு மெத்தட் ஆஃப் வேற அத்தர். இதே பர்ஃப்யூம்னா கோ வேர் யுவர் பர்ஃப்யூம் இன் யுவர் கார்மெண்ட்ஸ், ஸ்மெல் லைக் எனிதிங். ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்து சில பேர் ஸ்கின்ல போடுறாங்க. ஸ்கின்ல போடவே கூடாது. பர்ஃப்யூம் ஸ்கின்ல போட்டிங்கன்னா ஸ்வெட்டு வந்து டைல்யூட் ஆகி ஃபஸ்ட்டு பர்ஃப்யூம் வந்துட்டு போயிடும். அண்ட் சன்லைட்லையோ இல்லை உங்கள் பாடி ஹீட்லையோ எவாப்ரேட் ஆகி போயிடும். வேர் யுவர் பர்ஃப்யூம்ஸ் இன் யுவர் கார்மெண்ட்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து நம்ம ஸ்கின்லேயே அடிக்கக்கூடாது. ஸ்கின்ல அடிக்கிறது அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ஸ்கின்ல வேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் லாஞ்சிட்டிவிட்டி கம்மியாகும். பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொஜெக்ஷன்னா லாங்கிவிட்டினா அப்படின்னு என்னன்னு ஒரு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். ப்ரொஜெக்ஷன் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பர்ஃப்யூம் வேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு ரூம்குள்ளே போகிறேன்னா அந்த ரூமை வந்து நான் ஓன் பண்ணிப்பேன் என்னோட ஸ்மெல்லால். தி வே ஐ அப்ளைட் மை பர்ஃப்யூம், தி வே அப்ளைட் மை அத்தர்ஸ். அதனால வந்துட்டு அந்த ரூமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி என் சைட் மொத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ண வச்சுடுவேன். அதுதான் ப்ரொஜெக்ஷன். ஹோல் ஏரியா வந்துட்டு ஹீஸ் கம்மிங், ஹூ இஸ் த கை கம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா? அது பர்ஃப்யூமில் அது ப்ரொஜெக்ஷன். லாஞ்சிட்டிவிட்டி என்னன்னா நம்ம போடுற பர்ஃப்யூம், நம்ம போடுற பிளெண்டு, நம்ம போடுற வாட் எவர் அரோமா நம்ம மேலே யூஸ் பண்ணுறோமோ அதோட டியூரபிலிட்டி, அதோட லாஞ்சிட்டிவிட்டி. லைக் ஒரு 4 hours, ஒரு 6 hours, ஒரு 12 hours, நெக்ஸ்ட் டே, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நிறைய விஷயம் சொல்கிறோம்ல, இது பேர் தான் லாஞ்சிட்டிவிட்டி. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், சொல்லலாமா? இப்போ அவர் சொன்னது 100% கரெக்டு. பட் இதை நான் ஒன்லைனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதாவது அத்தரா பெர்ஃப்யூம் வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னில் அடிக்கணுமா இல்லாட்டா வந்து ட்ரெஸ்ஸில் அடிக்கணுமான்னு. இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டிஷ்யூ எடுத்துக்கங்க. ஒன்று வந்து தண்ணியில் முக்குங்க, இன்னொன்று தண்ணியில் முக்காதீங்க. 2ல் அத்தரா பெர்ஃப்யூம் அடித்தா எதில் வந்து அதிகமான லாங் லாஸ்டிங் இருக்கும் உங்கள் பார்வையில்? தண்ணி இல்லாததுல தான் அதிகமாக. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நிறைய போல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்வெட் அதுலேருந்து வெளியே வருது. ஸோ நீங்கள் கையில் போடும்போது அவர் சொன்ன மாதிரி வந்து டைல்யூட் ஆகிரும். இதுவே நீங்கள் ஃபேப்ரிக்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் வே ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அந்த டைமே ஃபேப்ரிக்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. காட்டனில் ஒரு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகும், நைலானில் ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஆன்லைன் டெஃபினிஷன். பர்ஃப்யூம்ன்றது ஜஸ்ட் லைக் நம்ம வந்துட்டு நம்மளோட பாடி ஆர்டரை வந்து கம்மி பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணால் வந்துட்டு இட் வில் கிவ் யூ ஃபால்ஸ் ரெஸ்பான்ஸ், இட் வில் கிவ் லோவர் ரெஸ்பான்ஸ். அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு ஃபேப்ரிக் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி பர்ஃப்யூம் போடுற ஆளுங்கள்லாம் இன்னுமே இருக்கிறாங்க நம்மளுக்குள்ளே. ஒரு டெனிம் எடுக்கிறீங்க, ஒரு லெனின் ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்ஃப்யூம் நீங்கள் வேர் பண்ணணும். பிகாஸ் டெனிம் அண்ட் லெனின், காட்டன் எல்லாமே சக் பண்ணி வச்சுக்கும் பர்ஃப்யூமை. இதே வந்துட்டு ஒரு லைக்ராவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பாலிஸ்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ப்ளோன் அவே. அந்த நேரத்துலேயே நீங்கள் போட்ட ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வந்துட்டு பறந்துடும் ஸ்மெல்லு. பிகாஸ் ஹீட் ஜென்ரேட் ஆகும் ஆல்ரெடி பாடியில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஸ்டியூம் வேறு போட்டிருக்கீங்க, இட் ப்ளோன் அவே. ஸோ ஆடியன்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கார்மெண்ட்ஸில் பர்ஃப்யூம் அடிங்க. இந்த மாதிரி ஸ்கின்ல பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட். ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அத்தர்னா வயசானவங்க யூஸ் பண்ணுறது, பர்ஃப்யூம்னா புது ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்படி அது அத்தர்னா ஓல்டு, பர்ஃப்யூம்னா ஜென்ஸி யூஸ் பண்ணுறதா? ஸோ ஹீ இஸ் மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் மீ. ஓகேவா? நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, வாட் த வே ஆஃப் அத்தர் அண்ட் வாட் த வே ஆஃப் பர்ஃப்யூம். ஓகே, நீங்கள் அவர்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க
ஜி அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 2022 இந்த ஃபீல்டில் வந்தேன். நான் செகண்ட் ஜெனரேஷன் தான். ஆக்சுவலாக நான் வந்து என்ஜினியர் தான், ஓகேங்களா. ஸோ கோவிட் டைமில் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தேன். என்னது கஸ்டமரை வந்து சும்மா பார்ட் டைமாக வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கடையில் வந்து அட்டன் பண்ணேன். அதில் கஸ்டமரை சாட்டிஸ் பண்ணுற கிக்கு வந்து எனக்கு நான் பண்ண வேலையில் கிடைக்கல. ஸோ அதனால அந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ நான் அந்த ஃபீல்டில் 3 இயர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் பிராண்டுக்கு தான் 20 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இது செகண்ட் ஜெனரேஷனாக பண்ணுறேன். நான் செகண்ட் ஜெனரேஷன். ஓகே பிரதர் சொல்லுங்க, அவர் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்லிடுங்க. அப்படியே அவர் வந்துட்டு ஜென்சி கிட்டுக்கு யூஸ் பண்ணுவோமா அத்தர், இல்லை வந்து பர்ஃப்யூம்? அத்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏஜ் குரூப்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அத்தர் தான் வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் வந்து அத்தர் தான் இருந்துச்சு, தவிர பெர்ஃப்யூம்லாம் இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் லைக் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரு, சாண்டல்வுட் ஆயிலு, வெட்டி வேறு, இதெல்லாம் பியூர் ஃபார்ம் ஆஃப் 100% நேச்சுரல் ஆயில்ஸ். அந்த டைமில் ஸ்ப்ரேலாம் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்ஸ் சொல்கிறேன். இப்போ தான் போகிற போக்கில் வந்து தே ஜெனரேட்டட். ஸோ இதை வந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வர மாதிரி பெர்ஃப்யூம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பெர்ஃப்யூம்னா இவங்க தான் யூஸ் பண்ணணும், அத்தர்னா இவங்க தான் யூஸ் பண்ணணும் கிடையவே கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். அதுதான் அவர் சொன்ன மாதிரி தான். இஃப் யூ ஹேவ் டைம், ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது, நான் என்னை கேரி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு வெளியே போகிறதுக்கு நல்ல டைம் இருக்குன்னா கோ சிட் வித் யுவர் அத்தர், ஓகேங்களா. எடுத்து ட்ரெடிஷ்னல் வேலை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி தான், லைக் முன்னாடியெல்லாம் ஓகேங்களா, லைக் ஒரு 50 இயர்ஸோ 100 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் தெர் இஸ் அத்தர் தான் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருந்தது. இன்னும் கான்சன்ட்ரேட்டட் ஆயில் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பா, நம்மளோட அப்பா, தாத்தா, கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்கெல்லாம் கூட அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தே டோன்ட் கோ ஃபார் டிசைனர் பர்ஃப்யூம்ஸ், யூனோ. இப்போ வந்துட்டு யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஃபஸ்ட்டு வி ஆர் இன் ஹரிபெரி லைஃப், யூனோ. ஸோ ஒரு பர்ஃப்யூம் வந்துட்டு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக வந்துட்டு வேர் பண்ணிட்டு போயிடலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம போய் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஒரு இடத்துல ஷோ ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு போதுமே, இந்த பர்ஃப்யூமே போதுமே. அப்படிதான். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜென்சி கிட்ஸ் தே லைக்கிங் அத்தர். ஆல்சோ தே லைக்கிங் ஃபார் அவங்களுக்கு ரொம்ப கிரேஸ் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ். லைக் வந்துட்டு ஊதில் இருக்குது, அதே மாதிரி வெட்டிவேரில் இருக்குது, சாண்டல் ஆயில்ஸில் இருக்குது. தே அவங்கெல்லாம் ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க, நாடு விட்டு நாடு ப்ரொக்யூர்லாம் பண்ண போகிறாங்க, தேடி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு கிரேஸும் இருக்க தான் செய்யுது. ஹவு தே கோயிங் ஃபார் டிசைனர் பர்ஃப்யூம்ஸ், அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதோட ட்ரிபிள் த மடங்கு வந்துட்டு இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது தான் மேட்ரு. இஃப் யூ ஆர் இன் ஹரிபெரி லைஃப், கோ வித் பர்ஃப்யூம்ஸ். இஃப் யூஆர் உனக்கு டைம் இருக்குது, நல்ல டைம் இருக்குது உங்களுக்கு, எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டேன், நான் இன்னும் நல்லா வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்க விரும்புகிறேன் மேலே அப்படின்னா கோ வித் அத்தர்ஸ். தெர் இஸ் நோ இஷ்யூஸ். இதுதான் போடணும், அதுதான் போடணும், சின்னவங்க இது போடணும், பெரியவங்க அது போடணும், எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் அ மித். ஓகே, ஸோ இட்ஸ் அ மார்க்கெட். லாஸ்ட்டில் வந்து மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ், தட்ஸ் இட். வெல் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ. ஸோ சரண், இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஜென்சி தானே? ஆமாம். நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அத்தர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெண்டுத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நான் பர்ஃப்யூம் தான் எனக்கு பிடிக்கும். ஏன்? பர்ஃப்யூம்னா நான் ஜஸ்ட் எங்கே வேணால் கேரி பண்ணிப்பேன், ஈஸியாக. அத்தரும் கேரி பண்ணலாம், அது தம்மா துண்டு தானே இருக்குது. ஏன்னா அவர் ஜென்சி எல்லாத்தையுமே ஸ்பீடாக பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால இல்லை, பொறுமைலாம் எனக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் எனக்கு அத்தரில் வர ஸ்மெல்லோட எனக்கு பர்ஃப்யூமில் எனக்கு பிடிச்சிருக்கு. அது நல்லா ஸ்ப்ரே பண்ணவும் எனக்கு என் ஷர்ட்டில் இருக்காமல் இருக்குது, எனக்கு வேணுமோ ஸ்மெல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஸோ சரண், நீங்கள் சொன்னீங்க அத்தரும் யூஸ் பண்ணியிருக்கேன், பெர்ஃப்யூமும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பெர்ஃப்யூமில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொன்னீங்க, ஓகேவா? ஆனால் இது உங்களுக்கு ஓகே. பட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, சில பேர் அத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அத்தரில் தான் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் பெர்ஃப்யூமாக மேக் பண்ணிங்கன்னா கூட அது நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்க் ரிசாலி உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். மஸ்க் ரிசாலி பார்த்தீங்கன்னா அத்தரில் தான் நல்லாயிருக்கும், அத்தரில் தான் நல்லாயிருக்கும். பெர்ஃப்யூம் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். எஸ். அதே பார்த்தீங்கன்னா டிசைனர் பெர்ஃப்யூம்ஸ் நம்ம பண்ணுறோம்ல, அது நம்ம சில பேர் அத்தரில் கேட்பாங்க. ஆனால் அத்தரை விட எதில் நல்லாயிருக்கும்? பெர்ஃப்யூமில் தான் நல்லாயிருக்கும். ஸோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் எதை எப்போ யூஸ் பண்ணுங்கிறது விஷயம் மேட்டர். தி காம்பனண்ட், யூனோ. சில அது வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்ஃப்யூமில் போகிறது ரொம்ப பெட்டர் ஃபார் பெட்டர் ப்ரொஜெக்ஷன். ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஃபார் பெட்டர் ப்ரொஜெக்ஷன், பெட்டர் லாஞ்சிட்டிவிட்டி, பர்ஃப்யூம் இட்ஸ் இனஃப், ஃபார் இனஃப். சிலது வந்துட்டு நீங்கள் அத்தரில் போடுறது ட்ரெடிஷ்னல் வேலையே நீங்கள் ஃப்ராக்ரன்ஸை வந்து பேஷனாக எடுத்து பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம், அதை டைம்லாம் பார்க்கவே கூடாது. நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல ஒரு மூடு வேணும், நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கணும்னா நீங்கள் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான். அதுக்கு நான் வந்து பெர்ஃப்யூமில் எனக்கு டைம் கம்மியாகும்னு சொல்லலாம் போனீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அது அந்தளவுக்கு அவுட்புட் கொடுக்காது. அதுதான் காஸ்ட்டு ரொம்ப செலவு பண்ணி பர்ஃப்யூம் வாங்குறாங்க. தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ் த பர்ஃப்யூம். ரொம்ப காஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு $20,000 $30,000 கொடுத்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டு தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ்.
ஒரு 4-5 ஸ்ப்ரேல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹோல் டே வந்துட்டு ஆக்கியூபையாக வச்சுக்கலாம், நம்மளோட பர்ஃப்யூம் லாஞ்சிடியூட்டி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. தட்ஸ் நாட் அ ஆக்சுவல். அப்படி வந்து பெர்ஃப்யூம் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. யூனோ, ஃபஸ்ட்டு பெர்ஃப்யூம் வாங்குறோம்ல, முதல்ல அதை பற்றி நாலேஜ் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன படுத்திங்கன்னா என் கஸ்டமருக்கு என்ன சொல்லுவேன்னா, பெர்ஃப்யூமை 2 வாட்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். மார்னிங் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் நான் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்கிறது? இப்போ நம்ம நான் கெஸ் பண்ணுறேன், எனக்கு ஷுவராக தெரில. இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளை சுற்றி இருக்க ஸ்மெல் அதெல்லாம் சுற்றி இருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம எங்கன்னா வெளியே, ஏன்னா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இருக்குது, ஸோ அதனால் மேபி ஸ்மெல் போயிருக்கலாம். இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லை, 2 விஷயமே உண்மை தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு மக்கள் வந்து எப்போவுமே வந்து லாங் லாஸ்டிங் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட் யாராவது பேசுகிறாங்க? யாருமே பார்க்க மாட்டுறாங்க. லாங் லாஸ்டிங் வந்து ஒரு கம்மியான குவாலிட்டி ஆஃப் அத்தர்லேயே கூட நம்ம பண்ண வைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து சில பேருக்கு ஹெட்டேக் கொடுக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி தலைவலி. ஸோ குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான் முக்கியம் கம்பேர்ட் டு லாங் லாஸ்டிங். நான் ஏன் 2 வாட்டி அடிக்க சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்கள் டீ மேக் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் சூடாக இருக்கும், போக போக சூடு கம்மியாகுமா இல்லை கூடுமா? கம்மியாக தான். இதே மாதிரி தான் பெர்ஃப்யூம்லேயுமே. ஓகேவா? ஸோ நீங்கள் காலைல போட்ட பெர்ஃப்யூம் வந்து போக போக கம்மி ஆக தான் செய்யும். அதே மாதிரி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாட்டோட ஸ்மெல் தான் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எனர்ஜியும் பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டே உங்களுக்கு வந்து சூப்பராக போகும். சி சரண், காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க, யூ கோயிங் ஃபார் ஒர்க், மத்தியானம் பசிக்குது, சாப்பிட்றீங்க, ரைட்? ஆமாம், அதே மாதிரி தான் பெர்ஃப்யூம். ஓகேவா? அதோட வேல்யூ கம்மியாகும் பொழுது, அதோட லாஞ்சிட்டிவிட்டி கம்மியாகும் பொழுது, அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும் போது, யூ நீட் டு ஃபீட் அகைன். ஓகே, யூ நீட் டு டாப் அப் யுவர் செல்ஃப். சாப்பிட்டு நம்ம உடம்பு yeah of course. ஆமா, பெர்ஃப்யூமையும் நம்ம இது yes, பண்ணிக்கலாம். அதேதான். ஒரு 40,000 50,000 பெர்ஃப்யூம் வாங்கிட்டு என்கிட்ட லாஞ்சிட்டிவிட்டியே வரலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிரதர், டூ சம்திங் ஆன் திஸ், ஐ ஸ்பெண்ட் மோர் ஆன் திஸ், எனக்கு லாஞ்சிட்டிவிட்டியே கிடைக்கல அப்படின்றாங்க. என்ன பிரதர், ஹவ் யூ ஆர் வேரிங் த பெர்ஃப்யூம் அப்படின்னு கேட்டா, காலையில் ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிடுவோம் ப்ரோ, அவ்வளோதான், எனக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது. எப்படி நிற்கும்? சென்னை வெதரில் அடிக்கிற இந்த வந்துட்டு இவ்வளோ ஹீட்டில் வந்துட்டு 4 ஸ்ப்ரேஸ். ஆமா, சென்னை ஹீட்ல ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி வரும்? கொஞ்சம் தூரம் வெளியே அவ்வளோதான். ஸ்வெட் ஆயிடும். யூ நாட் கோயிங் டு ட்ராவல் இன் யுவர் ஓன் ரோல்ஸ் ராயல்ஸ், ஏதோ நான் ஏசியில் போகிறேன் அப்படின்னா கூட ஓகே, ஓகேவா? நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க, கேரி பண்ணிட்டு போகிற டஸ்ட்டு, அதில் வர சன்லைட்டு எல்லாமே வந்துட்டு உங்கள் உடம்புல படுது. ஹவு இட்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனா? அஃப்கோர்ஸ், கரெக்ட். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறீங்க, உங்களை ஜாம் பண்ணி தான் அனுப்புவாங்களே வெளியே. தென் how will the perfume longevity? பெர்ஃப்யூம் எப்படி லாஞ்சிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு மெஷர் ஆகும். உங்களுக்கு டாப் அப் யுவர் செல்ஃப் அகெயின் ஆஃப்டர் த ஃபுட். அவர் சொன்ன மாதிரி டாப் அப் யுவர் செல்ஃப் அகெயின். ஓகே ப்ரோ, ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்று சொன்னார். அதாவது அவங்க கஸ்டமர் வந்து பெரிய பெரிய பெர்ஃப்யூம்ஸை காஸ்ட்லியாக வாங்கிட்டு வராங்க, ஆனால் 4 பஃப் அடிக்கிறாங்க, ஆனால் லாஞ்சிவிட்டி இருக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், நான் ஆடியன்ஸ் என்ன சொல்லணும்னா, அந்த பெரிய காசு உள்ள பெர்ஃப்யூமை அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். யூரோப்பியன் பிராண்ட்ஸ் தான் வந்து மேஜர் பிளேயர் ரோல்ஸ். ஓகேங்களா? டிசைனர் ஃப்ரெஞ்ச் பெர்ஃப்யூம்ஸ், யூரோப்பியன். ஸோ அவங்க என்ன ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃப்யூம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இங்கே தான் கஸ்டமைசேஷன் பிளேஸ் மேஜர் ரோல். நிறைய பேர் கஸ்டமைசேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, 4-5 இதை ஊற்றி மேக் பண்ணு, அப்படி ஒர்க்கே ஆகாது. தட் இஸ் த பிகெஸ்ட் ஸ்கேம். கரெக்ட். சொல்ல போனா என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்மளோட டெம்பரேச்சருக்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் சுவிட்சர்லாண்டில் உங்களுக்கு ஒரு 4 ஸ்ப்ரே இனஃப் ஃபார் இனஃப் ஃபார் ஓல் டே. உங்களுக்கு அது கேரி ஆகும். ஒரு நல்ல வெதர் இருக்கு, காஷ்மீர்ல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்கிறீங்கன்னா அது 4 ஸ்ப்ரே போதும். இன் சென்னை, ஹாட் சென்னையில நீங்க இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெர்ஃப்யூமோட லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேட் அதிகப்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பெர்ஃப்யூம் மேக் பண்ணி கொடுப்போம். இதுதான் ரியல் கஸ்டமைசேஷன். டக்குன்னு 2 இதை ஊற்று, அது வந்து கஸ்டமைசேஷன் கிடையாது. நிறைய பேர் இப்படி தான் கஸ்டமைசேஷனை புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ நீங்க என்ன கஸ்டமைசேஷன்னா உங்களோட வாட்ஸ் அ தாட் ப்ராசஸ் இன் கஸ்டமைசேஷன் ஆஃப் பெர்ஃப்யூம்ல என்ன உங்களுக்கு தெரியுது? கஸ்டமைசேஷன்னா இப்போ நான் என்ன ஒரு ஸ்மெல் எடுத்துறோம்னா அந்த ஸ்மெல் நீங்க பண்ணி தருது கஸ்டமைசேஷன் நான் நினைக்கிறேன். தட்ஸ் நாட் அ கஸ்டமைசேஷன். ஓகே, ஹவ் இட்ஸ் டெல்லிங். அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. கஸ்டமைசேஷன்னா அது கிடையாது. உங்க வே ஆஃப் ஒர்க்கு, உங்க வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், உங்க வே ஆஃப் ஃபுட் ஹேபிட், உங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ஓகேங்களா, அண்ட் உங்க வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவோமே ஃபஸ்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி வி ஆட் அ கான்சன்ட்ரேட்டட் ஆயில், வி ஆட் அ ஃபிக்சேட்டிவ்ஸ், வி ஆட் அ சால்வன்ஸ்,
ஓகேவா? ஜஸ்ட் லைக் டிசைனர் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கறது கிடையாது கஸ்டமைசேஷன். இட்ஸ் நாட் ஒர்க் லைக் தட். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம், நாங்களுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லுவோம். தட் இஸ் கஸ்டமைசேஷன் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரே வார்த்தை, நீங்க அத்தர் யூஸ் பண்ணுவீங்களா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவீங்களா? நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். எல்லா வாட்டியுமே 2மே யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அக்கேஷன். சில அக்கேஷனுக்கு வந்து அத்தர் யூஸ் பண்ணுவேன், சில அக்கேஷனுக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவேன். அது அக்கேஷனை பொறுத்து. இப்போ நான் கேட்குறேன், இட்லியை காலையிலையும் மதியமும் நைட்டும் நீங்கள் சாப்பிடுவீங்களா நீங்கள்? சரிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எனக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். எங்கே அத்தர் யூஸ் பண்ணணும் அங்கே அத்தர் யூஸ் பண்ணுவேன், எங்கே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் அங்கே பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இட்லி ஒரு வேளை சாப்பிட்டாவே என்ன சார் கரெக்டு தான். ஸோ நீங்கள் பீயிங் அ பெர்ஃப்யூமர் ஐ நீட் டு யூஸ் ஆல். எனக்கு எல்லாமே யூஸ் பண்ணி ஆகணும். நான் அத்தரும் யூஸ் பண்ணணும், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், கஸ்டமர் கொண்டு வர அத்தரை யூஸ் பண்ணி செக் பண்ணணும், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நான் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணணும், அத்தர் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அக்கேஷன், ஆஸ் ஹீ டோல்ட் ரைட், அக்கேஷன் பேஸ் பண்ணி ஐ வில் வேர் லைக் தட். இப்போ நான் ஏதாவது வந்துட்டு ஒரு டிவைன் பிளேஸுக்கு போகிறேன், லைக் வந்துட்டு ஒரு டெம்பிள் போகிறேன், ஒரு மாஸ்க் போகிறேன்னா ஐ நீட் டு கோ ஃபார் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் அத்தர்ஸ். தென் நான் பார்ட்டி நைட்ஸ் போகிறேன், ஃபன் பண்ண போகிறேன், ஜிம் போகிறேன், வில் கோ ஃபார் பெர்ஃப்யூம்ஸ். ஓகே, என்னுடைய ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் கேட்டிங்களே என்ன யூஸ் பண்ணுறீங்க, சீரியஸாக சொல்ல போனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பெர்ஃப்யூமே டெய்லி யூஸ் பண்ணுறதே இல்லை. எஸ், ஏன்னா நான் டெய்லி டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, என்கிட்ட டீலர்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் நிறைய சாம்பிள்ஸ் வரும். டெய்லி நான் வந்து ஒரு இதை போட்டு 10 நிமிஷத்தில் எப்படி இருக்குது, ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி இருக்குது, நாங்கள் R&D பண்ணி தான் நாங்கள் வந்து பெர்ஃப்யூமை நாங்கள் வந்து எங்கள் கடைக்கே கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிச்சாதானே நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னால் யூஸ் பண்ண முடியல. பீயிங் அ பர்ஃப்யூமர், ஒரு பர்ஃப்யூம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. வி நீட் டு செக் எவ்ரி திங். ஒரு நாளைக்கு வந்து எங்கள் நோஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 40 to 50 ஸ்மெல்ஸு. ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஸ்மெல் இல்லாமல் புது ஸ்மெல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேள்வி நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும். வாட் யூ ஆர் யூஸிங், என்ன பெர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன அத்தர் யூஸ் பண்ணி நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்கணும். நாட் கோயிங் டு ஆஸ்க் பெர்ஃப்யூமர். எந்த பெர்ஃப்யூமர்கிட்டையும் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்காதீங்க, பிகாஸ் முடியாது அவங்களால. நான் கடைக்கு வந்துட்டு காலையில் அடிச்சுட்டு போகணும், ஒரு பர்ஃப்யூமோட போகணும், எங்கேஜ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் நாங்கள் வந்துட்டு பெர்ஃப்யூம் மேக் பண்ணிட்டு ஏன் மேலே செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு, ஸ்ப்ரே ஆகுதா, ஆட்டோமேட்டிக்ஸ் ஒர்க் ஆகுதா, பிகாஸ் ஐம் கீப் டூயிங் பெர்ஃப்யூம்ஸில் பண்ணிகிட்டே இருக்கேன்ல. ஸோ திஸ் திங். இப்போ ஓகே ப்ரோ, என்னன்னா எப்படி ஒரு கரெக்டான ஸ்மெல்லை சூஸ் பண்ணுறது, அது பெர்ஃப்யூமாக இருந்தாலும் சரி அத்தராக இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்மெல் எப்படி நான் சூஸ் பண்ணுறது? முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்மெல்லு பிடிக்கும்? லைக் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பிடிக்குமா, லைக் மேஸ்குலினாக இருக்கிறது பிடிக்குமா, ஒரு நல்ல ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் கேரி பண்ணுறது பிடிக்குமா, இல்லை ஒரு ஃப்ளோரலாக பிடிக்கும்? எனக்கு சொல்ல போனால் ஃப்ரெஷ் அண்ட் மேஸ்குலின். தென் ஓகே, கோ ஃபார் ஃப்ரெஷ், கோ ஃபார் மேஸ்குலின். ஓகேங்களா? இதை வந்து முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ரெஷ்னா நான் ஃப்ரெஷ்ஷில் தான் நிற்கணும், மேஸ்குலின்னா மேஸ்குலினாக தான் நிற்கணும். பெர்ஃப்யூம் ஷாப் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். டோன்ட் டூ தட். உங்களுக்கு ஃப்ரெஷ் தான் பிடிக்கும், நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கோ ஃபார் ஃப்ரெஷ். ஃப்ரெஷ்லேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போங்க. அண்ட் ஆல்சோ திங்க் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல். நான் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் அடிக்கிறேன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்காக தான் அடிக்கிறீங்க, கரெக்டாக? உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்காக தான் அடிக்கிறீங்க. ஸோ கோ வித் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? உங்களோட லைஃப் ஸ்டைலை பாருங்கள். உங்களோட ஃபுட் ஹேபிட் எதுனா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, மீட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றீங்க, ஹெவி மீல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் செட் ஆகுமா இந்த கிளைமேட்டுக்கு? அண்ட் ஒன் மேஜர் திங், கிளைமேட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பெர்ஃப்யூம். என்ன கிளைமேட்டுக்கு என்ன பெர்ஃப்யூம் அடிக்கிறதுன்றது கூட இருக்குது. ஓகேங்களா? நான் போய் தூங்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட் மோட், தென் வை யூ கோயிங் டு வேர் அ ஃப்ரெஷ் பெர்ஃப்யூம்? ஒரு நல்ல நேச்சுரல் ஃப்ளேவர்ஸோட, ஒரு அரோமாவோட, ஒரு நல்ல டிவைனோட ஸ்மெல்லாக போய் படுத்துக்கோங்க, நல்லா தூக்கம் வரும். ப்ளசன்ட்டான, யா அஃப்கோர்ஸ். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தெர் இஸ் அ டேர்ம் கால் சென் தெரப்பி. ஓகேங்களா? சென் தெரப்பின்னு இருக்குது. ஹீ வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஓகேங்களா? ஹீ வில் எக்ஸ்பிளைன். சென் தெரப்பி போகிறதுக்கு முன்னாடி, யா இப்போ எனக்குன்னு ஒரு பெர்ஃப்யூம் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னோட ஒகேஷன் அதெல்லாம் நீங்கள் கேட்டு எனக்கு என்ன கண்டிப்பாக வந்து நான் எப்படி வந்து என்னுடைய ப்ளே எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன அக்கேஷன் நீங்கள் பெர்ஃப்யூம் பார்க்குறீங்க? நான் காலேஜுக்கு பார்க்குறேன். காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் நோட் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரொஜெக்ட் ஆவீங்க. ஏன் தெரியுமா? மேபி நம்ம ஸ்வீட்டாக மற்றவங்களுக்கு தெரிறா, இதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஸ்வீட் பிடிக்காத ஆள் யாராக இருக்காங்களா ப்ரோ? யாருமே இல்லை. ஸோ அல்டிமேட்டாக ஸ்வீட் டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் போடும்போது ஆப்போசிட் ஜெண்டர் கொடுக்கும் பிடிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிப் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் டைப் ஆஃப் பெர்ஃப்யூம் ஏதாவது போட்டு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்கிருக்கீங்களா நீங்கள்? எனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்துலாம் வந்தது இல்லை.
பட் வந்திருக்குல்ல. எப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர்னா நான் ஆப்போசிட் கேட்கல, பொதுவாக வந்திருக்கா பிரதர் நீங்கள் அவர் பர்சனலாக கேட்குறீங்க. ஜி இங்கே எல்லாத்தையும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பர்சனல் தான். சார் அப்போ சொல்லுங்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிருக்காங்க பெர்ஃப்யூம் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமா? ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா? அது தாண்டி என்னன்னா ஒரு மேம் கேட்டாங்க, என்ன தம்பி பெர்ஃப்யூம்லாம் ஸோ அவங்களும் ஆப்போசிட் ஜெண்டர் தான். ஓகேங்களா, நான் ஆப்போசிட் ஜெண்டர் தான் மீன் பண்ண தவிர மற்றவங்க கற்பனை பண்ணுறதுக்கு நான் வந்து பேசல. ஓகே, நான் கொஞ்சம் அப்படியே இதுவாயிட்டேன். ஓகே, ஸோ ஸ்வீட் டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் இல்லாட்டி சிஓ மீட் போகிறா இருந்தால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, கொஞ்சம் உட்டி நோட்ஸில் கொஞ்சம் வந்து மஸ்கி டைப்பில் போனால் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். நல்லா அது கொஞ்சம் மேஸ்குலினா மேஸ்குலினாக ஃபீல் ஆகும். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். லைக் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி போகும்பொழுது கொஞ்சம் டென்ஸ்லாம் அதிகமாக, சென்ட்டோட டென்ஸ் அதிகமாக இல்லாத இடத்துல லைட்டாக கேரி பண்ணிங்கன்னா லைக் மஸ்கா ஃப்ரெஷ்ஷாக அப்படிலாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்வீட் வில் ஸ்டாண்ட். எல்லா இடத்துலையும் ஸ்வீட் நல்லா நிற்கும். நீங்கள் அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் பார்க்கவே தேவையில்ல. பட் ப்ரொஃபஷனலாக போகணுன்னா என்னென்னு கேட்குறீங்கனால வில் சஜஸ்ட் திஸ், அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இதே ஸ்மெல் உங்களால் மறுபடியும் பண்ணி தர முடியுமா? கஸ்டமைசேஷன் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டு. நாங்கள் இறங்கி அடிக்கிறது தான் 6, நாங்கள் இறங்கி அடிக்கிறது தான் 4. ஸோ தெர் இஸ் அ பிக் மார்க்கெட்டிங் பிஹைண்ட் த பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ்.